அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டில் ராஜயோகம், திடீர் ஜாக்பாட்டு யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம். இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கும். ஜனவரி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் பயணம் செய்ய போகிறாங்க. நவகிரகங்களின் சஞ்சார பார்வை கூட்டணியை பொறுத்து எந்தெந்த ராசிகாரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் உள்ளன. சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசிக்கும் செல்கிறார். செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்வார். புதன் பகவான் விருச்சகம் தனுசு ராசியில் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் விருச்சகம் தனுசு ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும், மேசராசியில் குருவும், கன்னிராசியில் கேதுவும் பயணம் செய்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் மேசராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறதுனால நன்மைகள் நடைபெறும் காலம்தான். வியாபாரம்லாம் களை கட்ட போகுது. சிலருக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். மாத பிற்பகுதியில் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். சூரியன் 10ஆம் வீட்டிற்கு நகர்வதால் சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெண்களால் சிலருக்கு மன கஷ்டம் உண்டாகும். ஞாயிறு சூரிய நமஸ்காரம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு சென்று வர நன்மைகள்லாம் நடைபெறும். கந்தசஷ்டி கவசம் கவலையை மறக்க செய்யும். மேசத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசியில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலையெல்லாம் இருக்குது. அடுத்தபடியாக கிரக மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது 8/1/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/1/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேசராசி என்பர்கள் இந்த மாதம் வீண் குழப்பங்கள் ஏற்படும். எனவே எதை பற்றியும் அதிகமாக யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. பண வரத்து இருந்த போதிலும் எதிர்பாராத செலவும் சேரும். அடுத்தவங்களுக்காக உதவி செய்வது மற்றும் அவங்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னாக்கா வீணான அவச்சொல்லாம் உங்களுக்கு வர நேரிடும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். வியாபாரம் தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினால் மறையும். உங்களது பொருள்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது போய் சேர்ந்தனவா என்று கண்காணிக்கிறது நல்லது.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் கவனமாக பேசி பழகணும், அதான் உங்களுக்கு நல்லது. வேலை தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகணும், வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பூசல்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளிடம் நிதானமாக பேசணும். பெண்கள் எதை பற்றியும் அதிகமாக யோசித்து மனசை குழப்பி கொள்ளாமல் இருக்கணும். வரவும் செலவும் சரியாக இருக்கும் உங்களுக்கு. கலைத்துறையினரை பொறுத்தவரை கலைத்துறையினருக்கு மனசில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் போகும்போது வெளியூருக்கும் போகும்போதும் ரொம்ப கவனமாக போங்க. முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. அரசியல் துறையினர் வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கணும். செலவை குறைக்கிறது மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கடுமையாக காட்டாமல் இருக்கிறது நல்லது. மேலிடத்தில் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். நண்பர்கள் உறவினர்கள்ட்ட கவனமாக பேசணும். மாணவர்கள் கல்வியை அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை படிக்கிறது நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அஸ்வினியை பற்றி தான். இந்த மாதம் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து முடித்து நீங்கள் பெயர்லாம் வாங்க போகிறீங்க. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவங்களால உதவியும் கிடைக்கும். உங்கள் வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரணியை பற்றி தான். இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் பெறும், மனசில் தைரியம் கூடும், சுயநம்பிக்கை உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் எதிரில் தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். செயல்திறன் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் சேரலாம். அடுத்தது மேசராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். துர்க்கை அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பூஜித்து வணங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனத்துயரம் நீங்கும். அதிசமான கிழமைகள் வளர்ப்பிறை புதன் வெள்ளி, தேய்பிறை புதன் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 8, 9. அதிசமான தினங்கள் 1, 2, 28, 29. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜனவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மேச ராசிக்குரிய பலன்களை தான் நாம் பார்த்தோம்.